வெல்கம் டு அத்துல்யா யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனலில் என்ன பார்க்கலான்னா, அகைன் செகண்ட் ஸ்டாண்டர்டில் வந்து மேக்ஸில் ஒரு ப்ராக்டிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் நம்ம இப்போ இன்றைக்கி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம் உங்களுக்கு. ஸோ நிறைய பேர் இப்போ உங்கள் எல்லாருமே வந்து ஸ்டார்டிங் ரேஞ்சில் இருக்கும், ஓகேங்களா? ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கூட்டல் கழித்தல். ஸோ இது வந்து தெரிஞ்சிருக்கும். இப்போ இதுக்கான நெக்ஸ்ட் லெவல் தான் நம்ம போகிறோம், ஓகேங்களா? நீங்கள் கூட்டல் கழித்தலில் வந்து நீங்கள் தெளிவாக இருக்கீங்க, உங்களுக்கு அது எது கொடுத்தாலும் நீங்கள் போட்டுருவீங்க அப்படின்னா, இப்போ அந்த பார்ட் வந்து ஓவர் ஆகிடுச்சு. இப்போ அதுக்கான நெக்ஸ்ட் லெவல் தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஸோ அது பாருங்கள், ஆல்ரெடி வந்து இந்த லெசன் வந்து உங்களுக்கு ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இப்போ என்னென்னா, இங்கே வந்து ஒரு பாட்டி இருக்காங்க. ஒரு பாட்டிக்கு வந்து 4 பேரன் இருக்காங்க, 4 கிராண்ட்சன்ஸ் இருக்காங்க. இப்போ 4 கிராண்ட்சன்ஸ் இருக்கிறப்போ நம்ம வந்து அவங்கக்கிட்ட ஏதோ ஒரு ஃப்ரூட்ஸ் இருக்குது, ஓகேங்களா? அந்த ஃப்ரூட்ஸ் வந்து 4 பேருக்குமே நம்ம பகிர்ந்து கொடுக்க போகிறோம். அது எப்படி கொடுப்பீங்க அப்படின்றது தான் இந்த ப்ராக்டிஸில் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? சரி பாருங்கள், இஃப் கிராண்ட்மா சின்னத்தாய், அவங்க கிராண்ட்மா பேர் வந்து சின்னத்தாய், at 12 பணியாரம், 12 பணியாரம் வச்சுருக்காங்க. இப்போது ஹவு மெனி பணியாரம்ஸ் வில் ஈச் ஒன் ஆஃப் ஹர் 3 கிராண்ட்சன்ஸ் கெட். அவங்களுக்கு வந்து 3 பேரன்கள் இருக்காங்க. கிராண்ட்சன்ஸ்னால் 3 பேரன்கள் இருக்காங்க. அந்த பாட்டிக்கு வந்து 3 பேரன்கள் இருக்காங்க. ஸோ அந்த 3 பேருக்கு வந்து நீங்கள் அவங்க 12 பணியாரம் வச்சுருக்காங்க. எத்தனை பணியாரம் வச்சுருக்காங்க? 12 பணியாரம் வச்சுருக்காங்க. 3 பேரன்கள் இருக்காங்க. இப்போ நீங்கள் 3 பேருக்கும் பகிர்ந்து கொடுக்கணும், சமமாக பகிர்ந்து கொடுக்கணும், ஓகேங்களா? ஸோ அதை வந்து எப்படி கொடுக்க முடியுன்றதை தான் இப்போ இந்த அட்டவணை மாதிரி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இதை வந்து போட்டு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம இப்போ ஸ்டார்டிங் லெவலில் இருக்கோம், ஓகேங்களா? ஓரளவுக்கு தெரிஞ்சவங்கன்னா அதை ஈஸியாக வந்து கால்குலேட் பண்ணி சொல்லிடுவீங்க. பட் சின்ன பிள்ளைங்க செகண்ட் ஸ்டாண்டர்டில் இருக்கிறவங்களுக்கு என்னவோ அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பாருங்கள், டு பிகின் வி ஸ்டார்ட் வித் 12 பணியாரம்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூட் தம் டு 3 கிராண்ட்சன்ஸ் அண்ட் ஸோ 12 - 3 9. இப்போது 12 பணியாரம் இருக்குது, அதை வந்து 3 கிராண்ட்சன்ஸ்க்கு நான் கொடுக்கணும். 3 பேரில் இப்போ நான் அதை வந்து லெஸ் பண்ணுறேன். 12 - 3 லெஸ் பண்ணால் 9 வருது, ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேங்க, 9 - 3, ஓகேவா? 3 பேரன்கள் இருக்காங்க. ஸோ இங்கே 9 எனக்கு வந்துச்சு. அந்த 9 - 3 நான் லெஸ் பண்ணால் என்ன எனக்கு கிடைக்கும்? 6 கிடைக்கும். என்ன கிடைக்கும்? 9ல் 3 போச்சுன்னா என்ன கிடைக்கும்? 6, ஓகேங்களா? ஸோ இப்போ நான் 6 அகெயின் இந்த 6 இங்கே போட்டுட்டு 6லேருந்து 3 லெஸ் பண்ணுறேன். 6லேருந்து 3 லெஸ் பண்ணால் என்ன வரும்? 3 வரும். ஸோ அகைன் 3லேருந்து 3 இந்த 3 இங்கே போட்டுட்டு 3 நான் லெஸ் பண்ணுறப்போ இங்கே 0. அதாவது இது புரியுதா பாருங்கள் உங்களுக்கு. இது எப்படின்னா, 12 பணியாரம் இருக்குதுப்பா, என் கையில் 12 பணியாரம் இருக்குது. அதை நான் 3 பேருக்கு கொடுக்கணும். எப்படி கொடுக்க முடியும்? 3 பேருக்கு நீங்கள் எத்தனை பணியாரம் கொடுப்பீங்க? ஈஸியாக கால்குலேட் பண்ணலாம். இப்போ 3 பேருக்கு நான் எத்தனை பணியாரம், நான் 12 பணியாரம்னா 4 × 3, 4 3 12, ஓகேவா? அப்போ நான் எத்தனை பணியாரம் தருவேன்? ஒரு கிராண்ட்சனுக்கு 4 பணியாரம் நான் தருவேன். ஒரு பேரனுக்கு நான் 4 பணியாரம், ஓகேவா? அப்போ ஒருத்தர் தட்டில் 4 பணியாரம் இருக்கும். 4, இன்னொரு தட்டில் 4 8, இன்னொரு தட்டில் 4னா 12 இருக்கும், ஓகேங்களா? ஸோ அப்போது நான் 4 பணியாரம் தருவேன். இப்போ இவங்க இது எப்படி லெஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஈக்குவல் பண்ணியிருக்காங்க. இப்போ உங்களுக்கு டிவிஷன் சொல்லி கொடுத்துட்டாங்களான்னு தெரில. அதாவது இது எப்படி வந்து நம்ம 12 பணியாரமா 12 × 3 4 3 3 4 3 இந்த மாதிரி அடிப்போம்ல. ஸோ இது வந்து இன்னும் வந்து நீங்கள் இந்த சாப்டருக்குள்ளே போயிருக்க மாட்டீங்க. அதை வந்து ஈஸியாக இவங்க எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னா, 12 எத்தனை தடவை கழிச்சா 0 வருதோ அத்தனை அத்தனை பணியாரத்தை வந்து அவங்க அந்த கிராண்ட்மா வந்து பகிர்ந்து கொடுத்துருப்பாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ 12லேருந்து நான் 3 கழிக்கிறேன். 3 பேரன் எனக்கு இருக்காங்க. நான் 3 கழிச்சுன்னா எனக்கு 9 வருது. இது வந்து 0 ஆகிற வரைக்கும் நான் கழிக்கணும். இப்போ 9லேருந்து 3 கழிச்சா 6 வருது. இப்போ 6லேருந்து 3 கழிச்சா 3 வருது. சரி, அகைன் 3லேருந்து 3 கழிச்சா 0 வந்துடுச்சு, ஓகேவா? இப்போ 0 வர வரைக்கும் நான் கழிக்கணும், லெஸ் பண்ணணும், ஓகேவா? 0 வர வரைக்கும் லெஸ் பண்ணால் நான் எத்தனை முறை நான் வந்து லெஸ் பண்ணியிருக்கேன்? 1 2 3 4 தடவை நான் லெஸ் பண்ணியிருக்கேன். அப்போது நான் ஒரு கிராண்ட்சனுக்கு நான் எத்தனை பணியாரம் கொடுத்துருப்பேன்? 4 பணியாரம் நான் கொடுத்துருப்பேன், ஓகேவா? இது உங்களுக்கு புரியுதா? இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஈஸி தான், ஓகேவா? இப்போ அதாவது 12 வந்து நான் எத்தனை தடவை 12 வந்து
எத்தனை கிராண்ட்சன் இருக்காங்களோ அத்தனை கிராண்ட்சன் 3 போட்டுட்டு அது எத்தனை வாட்டி லெஸ் பண்ணால் எனக்கு 0 வருது அதை பேஸ் பண்ணி நான் உங்களுக்கு எத்தனை பணியாரம் கொடுப்பேன்றதை நான் சொல்லிடுறேன். நான் 4 தடவை லெஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் நான் 4 பணியாரம் ஒரு கிராண்ட்சனுக்கு நான் கொடுப்பேன்னு சொல்லி போட்டுட்டேன். இதெல்லாம் விட்டுருங்க. இதெல்லாம் வந்துட்டு ஜஸ்ட் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். இதெல்லாம் பார்க்காதீங்க, இதை விட்டுருங்க. சரி, நெக்ஸ்ட்டு கீழே பாருங்கள். கீழே பார்த்தா உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம இந்த ஆன்சர் பாருங்கள். ஈச் கிராண்ட்சன் கெட்ஸ் 4 பணியாரம்ஸ். ஸோ எப்படி 4 + 4 + 4 3 பேர் இருக்காங்க. 3 பேருக்கு 4 4 4 நான் பிரித்து கொடுத்தா எனக்கு 12 வரணும். அப்போ 4 8 9 10 11 12. ஓகேங்களா? ஸோ 12 பணியாரம் கரெக்டாக போச்சா? ஸோ அதை உங்களுக்கு ஈஸியான முறையில் இந்த மாதிரி மெத்தடில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இன்னொன்று பாருங்கள். இன்னொன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். If grandma had 20 பணியாரம்ஸ் and there are 4 children. இப்போ கிராண்ட்மா கிட்ட எத்தனை பணியாரம் இருக்குது? 20 பணியாரம் இருக்குது. எத்தனை பணியாரம் இருக்குது? 20 பணியாரம் இருக்குது. எத்தனை சில்ட்ரன் வச்சுருக்காங்க கிராண்ட்மா வந்து 4 சில்ட்ரன்ஸ் இருக்காங்க. ஓகேவா? சில்ட்ரன்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க? 4 சில்ட்ரன்ஸ் இருக்காங்க. How many பணியாரம்ஸ் will each child get? இப்போ எத்தனை பணியாரம்? இப்போ 4 பேர் இருக்காங்கப்பா, எங்கள் வீட்டில் 4 பேர் இருக்காங்கப்பா. இப்போ என்கிட்ட வந்து 20 பணியாரம் இருக்குது. 20 பணியாரத்தை நான் 4 பேருக்கு நான் கொடுக்கணும். இப்போது எல்லாருக்கும் சமமாக கொடுக்கணும். இவங்களுக்கு 1 அவங்களுக்கு 2 கொடுக்க முடியாது. ஓகேவா? அப்போ சண்டை வரும். ஓகேவா? அப்படி தானே? ஸோ அப்போ நான் 20 பணியாரத்தை 4 பேருக்கு நான் ஈக்குவலாக பிரித்து தரணும். அது எப்படி பிரித்து தருவீங்க? அதுதான் இங்கே கொஷின். அப்போ நம்ம எத்தனை பணியாரமாக கொடுத்தா 4 பேருக்கும் சமமாக கொடுக்க முடியுன்றது தான் கொஷின்னு. ஒன்றும் இல்லை. இப்போ 20 பணியாரம் 20 எடுத்து இங்கே போட்டுக்கோங்க. 4 இங்கே போட்டுக்கோங்க. 4 சில்ட்ரன்ஸ் இருக்காங்க. 4 20 - 4 என்ன வரும்? 16. லெஸ் பண்ணி நீங்கள் போடுங்க, பொறுமையாக போடுங்க. அப்போ நான் இந்த 16 இங்கே கொண்டு வரேன்ப்பா. 16லேருந்து 4 திருப்பி நான் கழிச்சா எனக்கு எத்தனை வரும்? இப்போ எத்தனை வரும்? நீங்கள் கால்குலேட் பண்ணுங்கள். கால்குலேட் பண்ணிங்கன்னா பொறுமையாக நீங்கள் இங்கே உட்காந்து 16ல் 4 போச்சுன்னா என்ன அப்படின்றது நீங்கள் லெஸ் பண்ணி நீங்கள் போடுங்க. ஸோ இங்கே 12 வரும். ஸோ 12 நான் இங்கே போட்டுட்டேன். 12லேருந்து திருப்பி நான் 4 லெஸ் பண்ணுறேன். 4 லெஸ் பண்ணால் எனக்கு 8 வரும். திருப்பி 8லேருந்து நான் 4 லெஸ் பண்ணுறேன். லெஸ் பண்ணால் எனக்கு 4 வரும். திருப்பி நான் 4லேருந்து 4 லெஸ் பண்ணால் 0. இப்போ என் தட்டில் 0 பணியாரம் இருக்குது. அப்போ நான் எத்தனை தடவை கொடுத்துருக்கேன்? எத்தனை தடவை லெஸ் பண்ணியிருக்கேன்? 1 2 3 4 5 தடவை லெஸ் பண்ணியிருக்கேன். நான் எத்தனை தடவை லெஸ் பண்ணியிருக்கேன்? 5 தடவை லெஸ் பண்ணியிருக்கேன். 5 டைம்ஸ் வந்து நான் லெஸ் பண்ணியிருக்கேன். அப்போது நான் ஒரு சில்ட்ரன்ஸ்க்கும் எத்தனை பணியாரம் கொடுத்துருப்பேன்? என்கிட்ட 4 சில்ட்ரன் இருக்காங்க. அப்போது 5 + 5 + 5 + 5 5 10 15 20. ஓகேவா? அப்போ 20 பணியாரம் வந்துடுச்சா? என் தட்டில் 20 பணியாரம் இருக்குது. 4 பேருக்கு நான் 5 5 5 கொடுத்துருப்பேன். ஓகேவா? அதுதான் இப்போது அதை தான் ஈஸியாக இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஈச் சைல்டு கெட்ஸ் 5 பணியாரம்ஸ். ஓகேவா? இந்த சாப்டர் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தாலும் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ சில்ட்ரன்ஸ்.